வணக்கம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் நீங்கள் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கிரேவிஸ் கரீஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கிறனால இந்த தடவை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அது வேறு எதுவும் இல்லை, ஒரு பனானா போட்டு ஒரு சின்னமன் கொஞ்சம் சேர்த்து எக்கு போட்டு சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி டக்குன்றக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு காலைல சாட்டர்டே சண்டே லீவில் இருக்கும்போது அவங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு 1 by 1 செஞ்சு காட்டுறேன். வாங்க எல்லாரும் ரெசிபிக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு இதுக்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ எக்கு வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா எக்கை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1/4 கப்பு பால் சேர்க்குறோம். அது கூடயே ஒரு ஆஃப் பனானா, ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சுகர், ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கோம். 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், நம்மளுடைய பட்டை பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் எக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/4 கப்பு பால் இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சிலேயே போட்டு அடிச்சுக்கலாம். ஸோ கையில் எப்படி இருந்தாலும் பிளெண்டரை வச்சு அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு 3 ப்ரெட்டை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முக்கி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி பேன் கேக் கிரில்டர் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதில் தான் இப்போ நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா இந்த ப்ரெட்டை நல்லா இந்த எக்கு பனானா மில்க் போட்டு நல்லா அடிச்சிருக்கிறதுல நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பட்டரை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா நல்லா கோல்டன் கலரில் வரும் உங்களுக்கு. ஸோ எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 by 1 நல்லா அப்படி திருப்பி போட்டுட்டு ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெளியே நல்லா க்ரன்ச்சியாக நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இதை 1 by 1 அப்படி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட, குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் பண்ணித்தரது. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் நம்மளோட பனானா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் சைடில் ஸ்டோர் ப்ராட் தான் இது. அது பேன் கேக் சிரப், மேப்பிள் சிரப் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது இல்லைன்னா ஒன்றும் மேட்டர் இல்லை, நம்ம ஹனி கூட குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ரெகுலர் சுகரை இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி அது மேலே ஒரு டெக்கரேஷன் மாதிரி சும்மா கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பசங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி காலையில் நல்லா ஒரு எக்கு பனானா ப்ரெட்டில் நல்லா ஒரு டோஸ்ட் பண்ணி நல்லா கொடுக்கும்போது, சைடில் ஒரு ஃப்ரூட்ஸும் வச்சு கொடுக்கும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்லா. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பனானா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க நம்மளோட பனானா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோட பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ நான் கூட போய் நானும் சாப்பிட ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து இந்த வீக்கெண்டு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்து இந்த வாரம் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் எக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு மில்க் சேர்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் பேன் கேக் கிரில்லில் போட்டேன். உங்களுக்கு தோசைக்கல்லையும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம எண்ணி தவால் நம்ம போட்டுக்கலாம், நான்ஸ்டிக் பேன் எதில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே guys, thanks for watching my video. See you all in my next video. Bye.